welcome to my channel. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக மல்டிகிரெயின் ஓட்ஸ் வச்சு ஹெல்த்தியான ப்ளம் கேக் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கறவங்க Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. ரெசிபி தரோம் நாங்க செஞ்சு பாருங்க. நீங்க Today special healthy plum cake advance happy Christmas. செய்ய தேவையான பொருட்கள்: திராட்சை 2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன், கருப்பு திராட்சை. செர்ரி 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். 2 பீஸ் டேட்ஸை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரூட்டி எடுத்துர்க்கேன். உலர் திராட்சை எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 5 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்துர்க்கேன். அதை கேரமல் பண்ணிட்டு நம்ம இந்த கிரேப்ஸ் எல்லாம் அதில் ஊற வச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு சிம்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல தண்ணி விடுங்க. இந்த கேரமல் நல்ல கலர் வரும், அதுக்காக தான். சுகர் எல்லாம் கரைஞ்சிருச்சு பாருங்க. இப்போ கொஞ்சம் போல சுடு தண்ணி ஊற்றலாம். ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அடி பிடிச்சிடும். சுடு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. டிப்ஸு எல்லாத்தையும் ஊற வைக்க போகிறோம் 1 மணி நேரம். இப்போ இதுலேயே ஊற வச்சுருங்க. போட்ட 1 நிமிஷத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஊறட்டும். இந்த ப்ளம் கேக்கை நான் மல்டிகிரெயின் ஓட்ஸில் செய்ய போகிறேன். 1/2 கிண்ணம் எடுத்திருக்கேன் மல்டிகிரெயின் ஓட்ஸை. இதை வறுத்துக்கலாம் 2 நிமிஷம். வெறும் கடாயில் இந்த ஓட்ஸை போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். ஏன்னா மிக்சியில் டக்குன்னு பொடியாயிடும், அதுக்காக தான் வறுத்துக்கங்கன்றேன். ஃப்ளேமை சிம் பண்ணியே வருங்க, ஏன்னா கறிவிடக்கூடாது, அதுக்காக தான் சிம் பண்ணி வருங்கன்னு சொல்கிறேன். இப்போ 2 நிமிஷம் நம்ம வறுத்துட்டோம். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் மிக்சியில். இப்போ சுகர் நம்ம பவுடர் பண்ண போகிறோம் கேக்குக்கு. 1/2 கிண்ணம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல பட்டை, ஒரு 2 ஏலக்காய், கிராம்பு ஒரு 4, சுக்கு போடுறோம். சுக்கு ஏன்னா நம்ம நிறைய ஹெவியான பொருள் மல்டிகிரெயினில் பண்ணுறதால ஜீரணம் ஆகிறதுக்காக சுக்கு கொஞ்சம் போல போட்டு அரைச்சிக்கலாம், நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது ஓட்ஸை நம்ம பொடி பண்ணிட்டோம். மல்டிகிரெயினை இப்படி மாவு மாதிரி இருக்கணும், போட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரையை நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போது பேட்டர் பண்ணலாம். இப்போ கேக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். வெறும் குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க, பேக் பண்ணுறதுக்காக. ஸ்லோவில் வச்சுருங்க கேஸை ஃபுல்லாகவே. ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். நட்ஸ் எடுத்துருக்கேன். பாதாம், முந்திரி, வால்நட்ஸ். நீங்கள் பிஸ்தா கூட போட்டுக்கலாம் வால்நட்ஸ்க்கு பதில். இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சுகரில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கேக்கில் சாப்பிடும்போது. இப்போ பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேட்டருக்கு ஃபஸ்ட்டு ஓட்ஸ் பவுடர், நெக்ஸ்ட்டு சுகர் பவுடர், அடுத்து நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி செஞ்சு ஊற வச்சோம்ல அந்த பேட்டர் எடுத்து போடுங்க. இதில் ஏன் ஊற வைக்கணும்னா கிரேப்ஸில் நல்ல ஸ்வீட் தன்மை அதிகமாகும், அதனால ஊற வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த நட்ஸு, கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன், 1 முட்டை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடுங்க. 1 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சம் போல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிறிஸ்மஸுக்கு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியானது. இப்போ கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பாலை தண்ணி கலக்காமல் காய்ச்சிக்கோங்க. 3 அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட்.
அதையும் கலந்துக்கங்க. இட்லி மாவு பேட்டருக்கு இருக்கணும் மாவு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்து பேக் பண்ண வேண்டியதான். மாவை எடுத்து காட்டுறேன். இந்த பதம் இருக்கணும். ஃபஸ்ட்டு பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் போட்டு மேலே பட்டர் தடவிருக்கேன். பேட்டர் பாருங்கள் ஊற்றும்போது ரொம்ப முங்குற அளவுக்கு ஊற்றக்கூடாது. இப்போ தட்டி விடுங்க, ஈவனாக. நிமிஷம் நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சு குக்கரை அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுட்டு இந்த கேக் பேட்டர் எடுத்து உள்ள வைங்க. வச்சுட்டு அப்படியே மேலோட்ட மூடி வைங்க, லாக் போட வேண்டாம். இப்போ மீடியமில் வச்சுக்கோங்க ஒரு 1/4 மணி நேரம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். 1/4 மணி நேரத்தில் இப்படி வந்துடும் உங்களுக்கு. இப்போது நீங்கள் அப்படியே மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம், அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி 20 மினிட்ஸ் வச்சோம். ஏன்னா மல்டிகிரெயின்ன்றதால நல்லா குக் ஆகட்டும்ன்ட்டு. இப்போ டூத் பிக் வச்சு குத்தி காட்டுறேன் பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இறக்கிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு டூத் பிக் குத்தி செக் பண்ணும்போது மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நல்லா ஆறின பிறகு நம்ம தட்டில் போட்டு பீஸ் போட்டு காட்டுறேன். ஆறிச்சு கத்தியை வச்சு இப்படி சுற்றி விடுங்க. இப்படி இருக்கு பாருங்க. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நட்ஸு போட்டதால் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக நட்ஸு தான் இருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேக். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்ஸ் ஃபுல்லாகவே ஹெல்த்தியானது. இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.